Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு unboxing and review தான். So எதோட unboxing பார்க்க போறோம்னா நமக்கு Amazonல இருந்து வந்திருக்க the Probuds 2 Lava. So Lava Probuds 2 அத நம்ம unbox பண்ணி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது எப்படிலாம் நான் யூஸ் பண்ணிட்டு அதோட இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். So நான் வாங்கி இருக்க புது Lava Probuds 2 பத்தின review and unboxing பார்க்க போறோம். So வாங்க unboxing பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, நம்ம unbox பண்ணிடலாம். So இது நம்ம இந்த மேல உள்ள Amazon பேக்கிங்கை கட் பண்ணிடலாம். Okay. So இந்த proudly Indian Probuds 2 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதோட சீரியல் நம்பர்லாம் இருக்குது. ஸோ த பவர்ஃபுல் bass with 14mm dynamic driver size. ஸோ Probuds 2 by Lava. ஸோ இதுதான் ப்ராடக்ட். Check the mic and make sure it sound right, boys. ஓகே, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் பட்ஸ் பேட்ரி 2x43 mAh வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். டிரைவர் சைஸ் 2x7mm. பட்ஸ் ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா 5 hours. டோட்டல் ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா அப் டு 23 hours வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும். இது 23 hours வரைக்கும் லாங் லாஸ்ட் பண்ணுது. ஸோ த மேனுஃபேக்சர்ஸ் லாவா அண்ட் இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000. பட் இப்போ லாவா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1699க்கும் வந்துட்டுருக்கு. பட் இப்போ ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன் அமேசான் அண்ட் லாவாவோட டைரக்ட் வெப்சைட் அண்ட் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 தான். ஸோ நான் 1300 தான் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2999. ஸோ 3000 rupees வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ நம்ம பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் இருக்குது. ஸோ வெல்கம் டு எ ஃபன் நியூ வேர்ல்ட், சவுண்ட் தட் சவுண்ட்ஸ் பெட்டர், Probuds 2. ஸோ அதோட மேனுவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம ஃபுல்லாக படித்து பார்க்கணும். அப்போ தான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட பேரிங் எப்படி பண்ணலாம், ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு த மோஸ்ட் அவைட்டட் Probuds 2 சூப்பராக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது. நல்ல பேக்கிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கேட்சியான இதில் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம Probuds 2. ஸோ செம ப்ரீமியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் நல்லா நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, பாக்கெட்லேயே வச்சு கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிவைஸ். ஸோ இங்கே பாருங்கள், பாக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. அண்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே அந்த பட்ஸ் இருக்குது. ஸோ ஏர்பட்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஏர்பட்ஸ், பார்த்துக்கோங்க. இங்கே வேறு என்ன இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இது கூடவே அந்த யூஎஸ்பி சார்ஜிங் அதுக்குள்ளே இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ரா அந்த இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஸோ உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இதில் உள்ளதே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது சைஸ் கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அண்ட் த சார்ஜிங் கேபிள். ஸோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. டைப் சி யூஎஸ்பி சார்ஜிங் நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் பேக்கிங். அண்ட் அவ்வளோதான். இதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ கைஸ் இதில் வந்து ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏர்பட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் நல்ல ஒரு மேக்னெட்டிக் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணுற பாக்ஸ் தான் இது. ஸோ அந்த மேக்னெட்டிக் இது இருக்குது. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் ஸோ சார்ஜிங் யூஎஸ்பி சார்ஜிங் தான். ஸோ அப்படியே வச்சுட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 23 ஹவர்ஸ் வரைக்கும் இதோட பேக்கப் இருக்குது. ஒன் டே ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் போதும், ஒன் டே ஃபுல்லாகவே நல்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சார்ஜ் பேக்கப் இருக்கும். அண்ட் இந்த ஏர்பட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வேர்வை இந்த ஸ்வெட் ஆகுது, இல்லைனா லைட்டாக அந்த தண்ணி படும், சில டைம் வந்து நம்ம எங்கேயாவது வெளியே இருக்கும்போது தண்ணி படும், மழை பெய்யுது அப்படின்னாலும் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ பார்க்க நல்ல ப்ரீமியம் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுக்குள்ளே அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இது லெஃப்ட் கொடுத்துருக்காங்க, இது ரைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் வந்து ப்ளேபேக் அப்புறம் அந்த வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்து இதிலே இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து வயர்லெஸ் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ செம்ம ப்ரீமியமாக இருக்குது, நல்ல ஒரு ஒர்த் ஆஃப் மணி. ஆக்சுவலாக இந்த இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இதிலே வந்து இந்த லைட் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ ப்ளூடூத் பேர் அதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, அதுதான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ப்ளூடூத் பேர் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபோனில் வந்து நான் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ப்ளூடூத் வந்து பேர் பண்ணுறேன் அந்த ப்ரோபட்ஸ். ஸோ ப்ரோபட்ஸ் 2ங்கிறது உங்களுக்கு டினோட் பண்ணும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வரும். ஸோ அலோ செக் பாக்ஸ் கொடுத்துட்டு பேர் கொடுத்துருங்க. பேர் கொடுத்துட்டு அது பேர் ஆகிடும். ஸோ எவ்வளோ பேட்ரி இருக்குன்றது இதை காட்டிடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பட்ஸும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து மியூசிக் வந்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த TWS ஏர்பட்ஸு அந்த லெஃப்ட் சைடுக்குள்ளே தனியாக எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் யூஎஸ்பி கேபிள் கொடுக்குறாங்க. அந்த மேனுவல் நோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோபட்ஸோட அந்த கேஸ் சார்ஜிங் கேஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹவு டு வியர். ஸோ அதை எப்படி வியர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வியர் பண்ணணும். இது வந்து அந்த லைட் இண்டிகேஷன் வந்து கீழே இருக்க மாதிரி நீங்கள் வியர் பண்ணணும். அது வந்து மேலே இருக்க மாதிரி வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் பெயின் வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் கரெக்டாக வியர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் வந்து எப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பிஃபோர் யூஸிங் த இன்சர்ட் தம் இன்டு த கேஸ் ஃபஸ்ட் வந்து சார்ஜ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிக்கோங்க. சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படின்னா ஃபஸ்ட் ஒரு இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து டர்ன் ஆன் பண்ணுங்கள். டர்ன் ஆன் லாங் ப்ரெஸ் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து இந்த பேரிங் மோடுக்கு வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் வந்து ப்ளூடூத்தை ஆன் பண்ணிவிட்டு பேர் நியூட் யூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரோபட்ஸ் 2ங்கிறது கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனோன்னே அடுத்த இயர்பட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக் பேரிங் வந்து ஆகிடும். ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராடக்ட் 2 வந்து ஆட்டோமேட்டிக்லி பேர் வித் யர் டிவைஸ் எவ்ரி டைம். ஸோ அடுத்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பேர் ஆகிடும். ஒரு வாட்டி நீங்கள் பேர் பண்ண தேவையில்ல. ஸோ டைம் ஃபார் ரெஸ்ட். ஸோ சார்ஜ் பண்ணணுன்னா அந்த கேஸ்க்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த பட்ஸோட மேனுவலில் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய இயரில் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ செமையாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எந்த ஒரு இயர் பெயின் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ வெளியில் உள்ள நாய்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் இது வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதனால் ஸ்வெட் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் வெளியில் மலையில் போகிறீங்க, ரெயின் இருக்குனாலும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நல்ல ப்ரீமியமாக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ளூடூத்தோட பேர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சார்ஜ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை நீங்கள் யூஎஸ்பி கனெக்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து 75% வந்தாலும் பிளிங்க் ஆகும். ஸோ 50% வந்தாலும் ஸோ அதோட கலர் இண்டிகேஷன் காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ % இருக்குன்றதை கணிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 5 hours இயர்பட்ஸோட சார்ஜிங் அண்ட் டேக்ஸ் அப் டு 23 hours வரைக்கும் இதோட சார்ஜிங் வந்து இருக்கும். ஸோ இதான் அதோட சார்ஜிங் மெத்தட். ஸோ கைஸ் நான் வந்து என்னோடய இயர்பட்ஸை வந்து ஜாகிங் போகும்போது யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் அப்புறம் என்னோடய ரைட் ஹேண்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து ஜாகிங் போகும்போது எந்த ஸ்லிப் ஆகுறதோ இல்லைனா வந்து ஸ்வெட் ஆனாலும் வந்து அது எதுவுமே ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக நல்லா ஃபிட் ஆகிக்குது இயரில். அதனால வந்து
ஈஸியாக வந்து கலண்டு கீழே விழாது, அவ்வளோ சீக்கிரம் கீழே விழாது. நீங்கள் ஜாகிங் போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து இயர்லேருந்து கீழே விழாது. ஸோ அது வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபட்ஸ் 2 வந்து நல்லா பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ என்னோடய பாக்கெட்டில் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, நான் வந்து பாக்கெட்டில் வச்சுப்பேன். அண்டு இதோட கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மியூசிக் பிளேயர் வந்து ஆன் ஆஃப் வந்து இதிலே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த பேக் சைடு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும், அண்டு இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது ஃபீச்சர்ஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்டு அடுத்து நெக்ஸ்ட்டு சாங் ப்ளே பண்ணும் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரைட் சைடு உள்ள அடுத்து நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகும். அண்டு லெஃப்ட் சைடில் உள்ள இயர்பட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் இந்த ரிவர்ஸில் உள்ள சாங் ப்ளே ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அண்டு கூகுள் அண்டு அலெக்ஸாவோட எனேபிளும் இருக்குது. ஸோ வாய்ஸ் அசிஸ்டண்ட் எனேபிளும் இருக்குது. ஸோ நீங்கள் டபுள் டேப் மேலே பண்ணிங்கன்னா நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ஸ் அண்டு அலெக்ஸாவோட இதுவும் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ப்ரோபட்ஸ் லாவா 2 வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1300க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 1600 வரும். ஸோ அதோட நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1300லேயே வாங்கலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ப்ளூடூத் 5.0 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ப்ளூடூத் இன்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 14mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் அதோட பேஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ சர்டிஃபைட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்வெட் ஆகுறது இல்லை வாட்டர் படுறதுனால அதுக்கு எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோபட்ஸ் இது. ஸோ நீங்கள் ஏர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்றவங்க இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ see you in another video. Bye, cheers, have a great day.